வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே தெய்வ பலங்கிறது வீட்டிலையும் வெளியிலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். அதுலேயுமே இந்த முதல் 2 வாரங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட இருக்குது. வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழிலில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்களா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். காலச்சக்கரத்தில் 8வது இருக்கக்கூடியதான் விருச்சகம். எல்லா ரகசியத்தையும் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் யாரையாலும் ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி அன்புகளால் மட்டும்தான். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட நீங்கள் பணிஞ்சு போனால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பணிந்து செல்லாம் சிறப்பாக இருக்காது. பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னோட குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு நினைப்பாங்க. என்ன ஒன்று நீங்கள் நினைக்கிறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தை நல்ல நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்ல தெரியாத நபர்கள் நீங்கள் தான். மனசில் என்ன தோணுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவீங்க. அதில் உண்மையை நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை நியாயங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. விடாமுயற்சியால் வெற்றி கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். இருந்தாலும் தினமும் ஏதாவது ஒரு வகையில் வருத்தம் கவலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோதான் தொல்லை இருந்தாலுமே எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமை கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கிறது இல்லாமல் இருக்காது. பல போராட்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் தாண்டி சாதிச்சு காட்டுவீங்க. ஒரு போர் வீரன் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே அவங்கள கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. துப்புறியக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே தன்னோட துணையை நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு குணங்கிறது இருக்கும். வயசான காலத்தில் எல்லாமே நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேமித்து வைப்பீங்க. சொந்த வீடு இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு அமையலாம். அதுவும் பழமையானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டை எப்போதுமே ஒரு தோட்டமாக வச்சுருக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் உடன்பிறப்புகளால் தாய் தந்தையால் ஒரு ஆதரவு கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் துறையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன சின்ன எழுப்பு வரும். இருந்தாலும் தொழிலில் எப்போதுமே உங்களுக்கு ஒரு நிரந்தரமான சிந்தனை இருக்கிறதால பெயர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் நீங்கள் தலைமுறையாக வாழக்கூடிய அமைப்பு, வீடு இது எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. தெய்வ வழிபாடு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னோர் வழிபாடு, முன்னோர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். இயல்பாக எல்லா வகை வாகனம் ஓட்டக்கூடிய சக்தியும் விருச்சிக ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். தாய் மேலே அதிகப்படியான அன்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே ஆரம்ப கட்டத்தில் சில தடுமாற்றம் இருந்தாலும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமையன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிடிவாத குணத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தளர்த்துக்கு பாருங்கள். மற்றபடி விருச்சிக ராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கை எப்போதும் உங்களால் சிறப்படையும். நீங்கள் எப்போதுமே சித்தர் பெருமக்களையும் மகான்களையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த காலத்தில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் 2 நேரமுமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு நீங்கள் செய்ய தொடங்கும் போது அது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கன்னே சொல்லலாம். புரட்டாசி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலுமே புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்களை பொறுத்த வரைக்குமே கிரகநிலைங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் அஷ்டமத்தில் இப்போ இருக்கிறாங்க. அவரோட பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பொருளாதார நிலையை உயர்த்த செய்வார். மனசில் தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கூடி வரக்கூடிய நேரம் இந்த பார்வையால் உங்களுக்கு அமையும். கூடவே குரு பார்வை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால உங்கள் ராசியில் பதியக்கூடிய இந்த நேரத்தில் வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். எதுலையுமே உங்கள் கையை பொறுத்த வரைக்கும் ஓங்கியிருக்குன்னு சொல்லலாம். வீட்டை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருங்காலத்தை ஒரு நல்ல மாற்றமாக இந்த காலத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் அர்த்தாஷ்டம சனி வக்கரம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு வகையில் நன்மை தான். தொழிலில் நீங்கள் போடக்கூடிய எந்த ஒரு மூலதனமாக இருந்தாலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பிள்ளைகள் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை துணை விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த காலத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும்.
பிள்ளைகளால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே இன்னும் வெற்றி நடை போடக்கூடிய நேரம். செல்வாக்கு உயர்ந்து வரும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதால தொடர்ந்து ஒரு முக்கிய நபராக மாறக்கூடிய காலகட்டம். கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உடன் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு தகுந்த ஆலோசனை எல்லாமே செய்வாங்க. உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அவங்களுக்கு தருவீங்க. எந்த நேரத்தில் என்ன செய்ய நினச்சாலும் சரி, அதை சரியான நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொடர்ந்து ஒரு நல்ல ஆதாயங்கிறது இந்த காலத்தில் கிடைக்க போகுது. நிரந்தர வருமானங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல இருந்தே ஏற்படுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான விஷயம் எல்லாமே வாங்குவீங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் இளைய சகோதர ரீதியாக ஏற்பட்டிருந்த ஒரு பகைங்கிறது விலகக்கூடிய நேரம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, பெண்கள்னு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது சிறப்பான பலன் உங்களுக்கு கொண்டு வந்து தரும்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு தெளிவுங்கிறது இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் முதல் 2 வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் தான். சப்தமஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை ஏற்படுத்தி தருவாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு உயர்வை அவர் ஏற்படுத்தி தருவார். ரொம்ப நாளாகவே நீங்கள் பல விஷயங்கள் எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கனவு காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பை இந்த காலத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்கள் திறமையுமே கூடவே இந்த காலத்தில் வெளிப்படுறதால உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செயல்படுறீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய நேரமாகவும் அமைச்சிட்டு இருக்குது. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, தொழிலில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது விலகும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலுமே ஆரம்ப கட்டத்தில் நல்லா இருந்தாலுமே போக போக பல தடைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கும். மனசில் ஒரு இனம் புரியாத கவலையை சந்திச்சிருப்பீங்க. எதுலேயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காது. இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கிறது நீங்கும், வருமானங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி சகோதர ரீதியாக ஒரு சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட்டிருக்கும். பகையை பொறுத்த வரைக்கும் நாளுமே வளர்ந்துருக்கக்கூடிய நேரம்னே சொல்லலாம். இனி உங்கள் பேச்சுக்கு சகோதர ரீதியாக ஒரு மதிப்புங்கிறது உண்டாக போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் நிலங்கிறது உயர்ந்து தான் காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே ஒரு புதிய பொறுப்பு, ஒரு பதவி உயர்வு, இந்த மாதிரியான விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு நல்ல வரனாக தேடி வரும். ஒரு சிலருக்கு ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி ஒரு தொழில் முயற்சி செய்கிறதா இருந்தால் கூட ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறதா இருந்தாலும் ஒரு பண உதவி நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வங்கி மூலமாக கூட ஒரு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலங்கிறது முன்னேற்றகரமான காலம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும். இது வரைக்குமே நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும், நீங்கள் சொல்கிறது அவங்க கட்டுப்பட்டு நடக்காத மாதிரி தான் அவங்க வாழ்க்கை துணை முன்னாடி காலத்தில் இருந்திருப்பாங்க. இனி கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது சீராக போகுது. சுக்கிர பகவானோட சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால சுக்கிர பகவான் உங்கள் நிலையை இப்போ உயர்த்தி செய்ய போகிறார். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதற்குண்டான முயற்சி நீங்கள் செய்யலாம். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு சுகபோக வாக்கியம். தொடர்ந்து ராசநாதன் வரவு பெறக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே ஏற்படாது. இந்த நட்சத்திரக்காரங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டை வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுபங்கிறது நாளுமே உங்களை தேடி வரும். அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 2 வாரங்கிறது உங்களுக்கு யோகமாக தான் அமைஞ்சிருக்குது. சனி பகவான் வக்ர நிலையில் இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற செயல்கள் எல்லாமே நிதானம் தேவைப்பட போகுதுன்னு சொல்லலாம். சப்தம ஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை கூடவே பார்க்குறாங்க. இந்த காலம் உங்கள் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குது. ராகு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் பிள்ளைகள் வழியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணிக்க பாருங்கள். பிள்ளைகள் பழகக்கூடிய நபர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சரியில்லைன்னா அவங்கள விட்டு விலகி இருக்க சொல்லுங்கள். பூர்வீக சொத்தில் இனி தொடர்ந்து பிரச்சனை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கூடவே இருக்கிறதால உங்கள் நிலைமைங்கிறது மேம்பட்டு தான் இருக்கும். வரவு செலவு இதில் எல்லாமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் போகுது. வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்தெல்லாம் அவதிப்பட்டீங்களோ அந்த நிலைமை எல்லாமே மாற்றமாக கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் பலத்தை அதிகரிக்க செய்கிறார். இதனால் சொத்து விவகாரம் மாதிரியான பிரச்சனை கூட இனி விலகும். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சி எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு நடக்குன்னே சொல்லலாம். பெரியவங்களுடைய உதவி, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட உதவி, வாழ்க்கை துணையோட உதவி, இது எல்லாமே கிடைக்கிறதால ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சிவபெருமான் வழிபாட்டை இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகும், நன்மையும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இயல்பாகவே நீங்கள் ஒரு புத்திசாலிகள் தான். இந்த காலத்தில் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. பல வகையிலும் நன்மையான பலனை பெற போகிறீங்க. சூரிய பகவான் கூடவே இந்த காலத்தில் பயணம் செய்கிறதால அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். இனி உங்களுக்கு ஒரு யோகமான காலங்கிறது இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமாக தான் இருக்கும். சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த காலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது நீடிச்சு நிலைக்கும். பொன்பொருள் சேர்க்கை அற்புதமாக இருக்குது. சேமிப்பு சிறப்பாக இருக்குது. குரு பகவானோடைய சஞ்சார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த முதல் 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். சுயதொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வரன் வரும். தடைப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்கள் நரசிம்மர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் பல வகையிலும் நன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம்.